கரூர் ஸ்டாம்பிட் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரில் அந்த 32 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கிறது தாவேகாவின் தமிழக அரசு. இதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் போடப்பட்டது. ரிட் பெட்டிஷனில் இந்த ஜிஓவை அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்க, அரசு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்றாங்க. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க தமிழக அரசு. இது அப்பீல் போகிறதுனால தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பு வருமா வராதா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. செப்டம்பர் 2025 கரூரில் 41 பேர் இறந்து போகிறாங்க விஜய் அவர்கள் பண்ண பிரச்சாரத்தில். இல்லை யாரு காரணம் இல்லைன்ற தனி விவாதம் மக்கள். இப்போ இவர் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் 10th ஜூலை 2026 பார்த்தீங்கன்னா கரூருக்கு போகிறாரு. அங்கே உள்ள மக்கள் நன்றி தெரிவித்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவர் மதியம் 3 மணிக்கு ஒரு 32 பேரை சூஸ் பண்ணி 41 பேர் இறந்து போகிறாங்க. 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறார், ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறார். இப்போ அன்னைக்கே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் CV கார்த்திகேயன் ஜே மற்றும் சக்திவேல் ஜே அவங்களுடைய பெஞ்சில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுறது. 3 பேர் ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. அந்த 3 ஒன்றா கிளப் பண்ணி விசாரிக்கிறாரு CV கார்த்திகேயன் ஜே மற்றும் சக்திவேல் ஜே. அதில் என்னென்னா, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. இந்த 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க கருணை அடிப்படையில் அப்படின்னு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஓவை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் அதோடைய சாராம்சம். அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த 32 பேருக்கு கொடுத்த அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது. என்னைக்கு ஃபங்க்ஷன்? இப்போ மதியம் 3 மணிக்கு ஃபங்க்ஷன். காலைல கேஸ் நடக்குது. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேஸ் நடக்குது, கேஸ் ஹியரிங் வருது, மதியத்துக்கு மேலே ஹியரிங் வருது. அப்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அரசு வேலை கொடுக்கப்பட்டது இல்லையா, அந்த கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுல செல்லாது, டெம்பரவரி தான், இது என்னன்றதை விசாரித்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அட்ஜென்ட் பண்ணப்படுது. 10th ஜூலை இந்த கேஸ் வருது, அட்ஜென்ட் டு நெக்ஸ்ட் டேட்டு. அப்போது என்ன இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலை சம்பந்தமான வழக்குகள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இந்த PAல டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ். அதுக்கு நீதிமன்றம் சொல்கிறாங்க, அது அரசு வேலை ஒரு தனிநபருக்கு கொடுக்கறதை எதிர்த்து PAL போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கேசஸ் இருக்குது, சட்டம் இருக்குது. ஆனால் அரசு இது அந்த அடிப்படையில் வராதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட 2 கேஸ் சைட்டேஷன் பண்ணுறாங்க ஹைகோர்ட். சைட்டேஷன் பண்ணி அதன் அடிப்படையில் இந்த கேஸை நான் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் இந்த கேஸை விசாரணைக்கு எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே பெட்டிஷனை சொல்கிறாரு, இந்த மாதிரி 41 பேர் இறந்து போகிறாங்க. இறந்து போனதில் 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்திலே செப்டம்பர் 2025 தமிழக அரசு சார்பாக 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்துருக்குறாங்க. அதை மீறி இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அரசு வேலை கொடுத்துருக்குறாங்க. இந்த அரசு வேலை அப்படிங்கிறது கருணை அடிப்படையில் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது செல்லாது இந்த ஜிஓ அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய வாதம். இது ப்ராப்பரான முறையில் ஒரு கருணை அடிப்படையில் அரசு வேலை கொடுத்தா என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணமோ அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இப்போ பிபி சொல்கிறாரு, இல்லை இது மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு அரசு வேலை. ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாரு, இது எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிற ஆர்டிகல் 162 அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு அரசு வேலை. இந்த ஜிஓ ரத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இவரோட வாதமாக வைக்கிறார். இதனை நீதிமன்றம் ஏற்றுக்கவில்லை. நீதிமன்றம் கேட்குறாங்க, கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, சரி, கருணை அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் அரசு ஃபஸ்ட்டு நிவாரணம் காசு கொடுத்துருக்கு, அந்த காசு பத்தலை இவங்களுக்கு அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, 32 பேருடைய இண்டிவிஜுவல் ஒருத்தருடைய கல்வி தகுதி, குடும்ப சூழ்நிலை தகுதி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது இப்போது வறுமையில் இருக்கிறாங்க, 10 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தும் கூட அவங்க வறுமை அடங்கலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா? அடுத்தது ஆர்டிக்கல் 14 and 16, அதாவது ஆர்டிகல் 14 சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் சமத்துவம். ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 16 என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலை வாய்ப்பில் சம உரிமை, சம வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இது ரெண்டுத்தையுமே இது வயலேட் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்கிறார். அடுத்தது இவங்க என்ன பிபி என்ன வாதம் வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி விஷயங்களில் பல இடங்களில் வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா, ஒரு இராணுவ வீரர் வந்து போரில் இறந்து போயிடுறாரு அப்படின்னா அவர் குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, ஒரு சில இந்த முக்கியமாக ஸ்டெர்லைட்டில் வந்து சுட்டு இறந்த அந்த மக்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. லீலாவதி கேஸஸ், இன்னும் ஒரு 4-5 கேஸ் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் மீறப்பட்டிருக்குன்னப்போ அடுத்த நீதிபதி சொல்கிறாங்க, அதுவும் இதுவும் ஒன்றாகாது, ரெண்டையும் ஒரே ஒப்பீட்டில் நீங்கள் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு தான். அவங்க சொல்கிறாங்க, அரசு வேலை என்பது அரசின் பரிசு கிடையாது, நாட் அ லார்ஜசி. அரசு வேலை அப்படிங்கிறது அரசின் பரிசு கிடையாது, நீங்கள் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இது அந்த மாதிரி இது சட்டப்படியும் அவங்களுடைய தகுதியின் அடிப்படையிலுமே கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க நீதிமன்றம். ஸோ அடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தும் அவங்களுக்கான வறுமை போகலை அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ தமிழக அரசுக்கிட்ட அப்படி எந்த ரெக்கார்ட்ஸும் கிடையாது. இந்த 32 பேர் அரசு வேலை கொடுத்தீங்கல்ல, அந்த 32 பேர் மேலே என்னென்ன சொத்து விவரங்கள் இருக்குது, என்ன நிதி நிலைமையில் இருக்கிறாங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, இது எல்லா ரெக்கார்ட்ஸையும் கேட்குறாங்க நீதிமன்றம். இந்த ரெக்கார்ட்ஸை நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்கு இவங்கள்ட்ட எந்த ஆவணமும் கிடையாது. ஸோ அப்போ சொல்கிறாங்க, ஒரு கருணை அடிப்படையில் எந்தெந்த ரூபத்தில் வேலை கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு அரசு ஊழியராக ஒருத்தர் இருக்காருப்பா, அந்த அரசு ஊழியராக இருந்ததுனால அவர் வந்து அதில் ஏதோ ஒரு வேலை சுமையோ பணிச்சுமையோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை இறந்து போயிடுறாரு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அரசு வேலை தரலாம் அப்படிங்கிறது ஒரு கருணை அடிப்படை. இது சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய கேஸே போச்சு மக்கள். அதாவது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகத்தில் வந்து இருக்கக்கூடிய அம்மாவை அப்பா இறந்து போயிட்டா உடனே பையனுக்கு வேலை வந்துடும். கிட்டத்தட்ட 60% ஆஃப் த அரசு ஊழியர்களுடைய பாப்புலேஷனே இந்த மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்ததாலாம் ஒரு வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டுச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, 5% மட்டும்தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கலாம். மற்ற 95% தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் வேலை கொடுக்க முடியும். அந்த 5%மே வெயிட்டிங் லிஸ்ட்டில் பல்லாயிரம் குடும்பம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னைக்கு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வாதம். அப்போது அத்தனை பேரை பைபாஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னால் இது ஆர்டிகல் 1416 வயலேட் பண்ணிட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன ஆகும், இது எப்படிப்பட்ட தப்பான முன்னுதாரணமாக ஆயிடும்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது ஒரு அரசு பஸ் ஒருத்த மேலே மோதிரும், உடனே அவங்க அரசு வேலை கேட்பாங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வெள்ளம் வந்துடும், பட்டாசு வெடித்து பட்டாசில் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுரும், இல்லை ஏதாவது நெருப்பு ரீதியான உயிரிழப்பு ஏற்பட்டுரும், நேச்சுரல் கலாமிட்டிஸ் இயற்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் உயிரிழப்பு ஏற்பட்டுரும். இவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து அரசு வேலை கொடுப்பீங்களா? அது கேட்பாங்க அவங்க கண்டிப்பாக. ஸோ கருணை அடிப்படை அப்படிங்கிறதுல எந்தெந்த கிரவுண்ட்ஸில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பல வழக்குகளை சொல்லியிருக்கிறாங்க. அது எதுவுமே ஃபாலோ பண்ணப்படலை. அதனால இந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், அதாவது ஜிஓ நம்பரோட சொல்கிறாங்க, இந்த ஜிஓ நம்பர் MS 544 and 558 செல்லாது. ஸோ 32 பேருக்கு கொடுக்கப்பட்ட அரசு வேலை அப்படிங்கிறது இங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. இப்போ இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போகிறாங்க தாவேக்கா அரசு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க மக்களே. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போனால் இந்த தீர்ப்பு மாற்றி அமைச்சப்படுமா அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஒரு தீர்ப்பு வந்து 50 பக்கம் ஆர்டர் மக்களே உட்காந்து படித்து பார்த்தோம் ஃபுல்லாக. அதில் படித்து பார்க்கும்போது என்னென்னா, எந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை உணர்ச்சி ரீதியாகவோ எழுதப்பட்ட ஒரு ஆர்டர் இது கிடையாது. எப்படின்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிறைய சைட்டேஷன்ஸு, அப்புறம் கருணை அடிப்படையில் எந்தெந்த நியமனங்களில் என்னென்ன விதிகள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த பாயிண்ட்ஸு. முக்கியம் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் இஸ் அன் எக்ஸப்ஷன் அண்ட் நாட் அ ரைட். அரசில் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸப்ஷன் தான், ஒரு விதிவிலக்கை தவிர அது உங்களுடைய உரிமையே கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிடுச்சு. அடுத்தது, அப்படி நீங்கள் ஒருத்தன் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கும் பொழுது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும், ஆய்வு பண்ணணும் அப்படின்னு அடுத்த பாயிண்ட் சொல்லுது. அடுத்தது என்ன சொல்லுது, ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இதை நீங்கள் வந்து ஒரு ரைட்டை நீங்கள் கிளைம் பண்ண ஆரம்பித்து நம்ம சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா,
இது வந்து இன்னொரு மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டாக மாறி போயிடும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதனை இன்னொரு மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டாக பார்க்க விரும்பலை. ஒரு அரசு ஊழியர்னா தகுதியின் அடிப்படையில், அதுக்கப்புறம் முக்கியமாக ரிசர்வேஷன்ஸாக ஃபாலோ பண்ணப்படணும். இதெல்லாம் சேர்ந்து ஆர்டிகல் 14 and 16 இது ரெண்டுத்துடைய மிக முக்கியமாக அது 2 ஆர்டிக்கலை வயலேட் பண்ணாத மாதிரி தான் அரசு வேலை தரப்பட வேண்டுமே தவிர, கருணை அடிப்படை அப்படிங்கிறதுல 5% வரைக்கும் நீங்கள் தரலாம். அதுவுமே இந்தந்த ஒரு இந்தந்த ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க போய் என்ன வாதாடுவாங்க? இது மனிதாபிமானத்தை கொடுக்கப்பட்ட அரசு வேலை. சரி, அடுத்தது ஆர்டிகல் 162க்கு வந்து நாங்கள் அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அடிப்படையில் கொடுத்துருக்குறோம், ரைட்டு. இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நேரில் அப்பீல் போகிறாங்கன்னா, இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில் இந்த வழக்கு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த அடிப்படையில் இவங்க அரசு வேலை கொடுக்குறீங்க? இந்த கேள்வியை உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அது இவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வந்து இன்வெஸ்டிகேஷன்ன்றதான் அந்த கேள்வி கேட்கல. உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக கேட்கும். எந்த அடிப்படையில் நீங்கள் அரசு வேலை கொடுக்குறீங்க? இப்போ யாரை காப்பாற்ற நீங்கள் அதை கொடுக்குறீங்க? எதை வயலேட் பண்ணுறீங்க? யுவர் டேம்பரிங் தி எவிடன்சஸா, விட்னஸஸா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன நமக்கு வேடிக்கையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஓரளவுக்கு தெரிந்த நம்மளே இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த கேஸ் ஜெயிக்கிறது கஷ்டம்தான். இவங்க ஹைகோர்ட்லேயே இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன்ஸை நிறைய போட்டு சைட்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பு. இதை எடுத்துக்கிட்டு இவங்க சுப்ரீம் கோர்ட் அப்பீல் எப்படி போகிறாங்க? எந்த அடிப்படையில் போகிறாங்க? என்னென்னா ஒரு ஆங்கிள் சொல்லலாம். இப்போ பாருங்க, தாவேக்கா நாங்கள் அரசு வந்து நாங்கள் இந்த 32 பேருக்கும் நாங்கள் அரசு வேலை கொடுத்தோம். அதை ஹைகோர்ட் வந்து அதை எடுத்துட்டாங்க. அடுத்தது நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் எங்கள் முயற்சியில் போய் அப்பீல் போனோம், அங்கேயும் முடியாதுன்ட்டாங்க. ஸோ நாங்கள் ஹெல்ப்லெஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி உதவணும்னா, நீங்கள் அதுக்கு அரசு ரீதியாக உதவணும்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுங்க, அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க, அதுக்கு நீங்கள் பயிற்சியும் கொடுங்க. அடுத்து சொல்கிறாங்க தொழில்நுட்ப கல்வி படிப்பு கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ஃபினான்ஷியல் இம்ப்ரூவைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுறாங்களா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்களா, தொழிலுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், தொழிலுக்கு பயிற்சியும் கொடுங்க, எல்லாமே செய்யுங்க. இதெல்லாம் தான் மாற்று வழி. அதை விட்டுட்டு அரசு வேலை, அதாவது அரசு வேலை என்பது அரசின் பரிசு கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப கரெக்டாக பேசியிருக்காங்க உயர் நீதிமன்றம். இந்த ஒரு அடிப்படையில் நம்ம அப்பயே சொன்னோம், இது வந்து கருணை அடிப்படையில் வராது. இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறதுன்றது இது ஒரு மிகப்பெரிய சரிவை வந்து தாவேக்கா பார்க்கும். இப்போ அவர் பாஷை சொன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நீதிமன்றம் வந்து கொட்டுன்னு கொட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி நறுக்கு என்று கொட்டி இருக்கிறது தான் பார்க்குறோம். ஏன்னா கூட இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள்லாம் வந்து யாரும் நறுக்குன்னு அவட்டத்தை பற்றி சொல்லலையா? எது அடிப்படையில் இவங்க வந்து இந்த மாதிரியான வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் உள்ளபடியே விசித்திரமாக இருக்கிறது மக்களே. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் திரு ஜோசப் விஜய் பற்றியும் இவங்க அரசாங்கத்தை பற்றியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு டாக் ஆஃப் த கோர்ட் ஆகிடும். என்ன இது கூடவா தெரியாது, இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்க, இது கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, இந்த சட்ட நுணுக்கம் கூட தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருவதற்கு இவங்க இடம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது மக்களே. என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.